முதல்ல ஊருக்கு ஒரு திருடங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு மாநிலத்துக்கு ஒரு திருடனாக மாறி போனாங்க. அப்படி 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 திருடர்களை பற்றி நம்ம பேச போகிறோமா அப்படின்னு கேட்டால், அவங்க திருடர்களா இல்லை யோக்கியர்களா இல்லை இந்த நாட்டுக்கான புண்ணியவான்களா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் வருத்தத்தக்க ஒரு சில பதிவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வார்த்தைகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த காட்சி பாருங்கள், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த கோமாளி யாருன்னு தெரியுதா? அவர் பேர் தான் பாபா ராம்தேவ் அப்படிம்பாங்க. பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் போலியாக செயல்படுகிறதா இல்லை பாஜகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்ற செயல்படுகிறதா அப்படிங்கிறது தெரியல. யோகா பண்ணுறது எல்லாருக்கும் நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான கோமாளித்தனங்களை பாபா ராம்தேவை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. ஒரு பத்திரிகையாளரோடு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விவாதத்தின் போது 2 பேர் குஸ்தி போடக்கூடிய நிகழ்வுகளை பாபா ராம்தேவ் ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே லைவாக போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இது எங்கே நடந்தது அப்படின்னா, அமர் உஜாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் நடந்த கூத்து தான் இது. நம்ம ஊர்லலாம் இந்த கூத்து பட்டறையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரியான காட்சிகள் தான் இங்கே அரங்கேறி இருக்குது. ஒரு பத்திரிகையாளரை பிடிச்சி குஸ்தி போடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னே தெரில. இந்த பதஞ்சலி தோத்துச்சா ஜெயிச்சிச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு. இப்போது இந்த மாதிரியான குஸ்தியெல்லாம் போடுறாங்கல்ல, இதில் ஜெயிக்கிறதா முக்கியம் இல்லை இதில் தோக்கிறதா முக்கியம்? இப்படி ஒரு நாடகத்தை எதுக்காக ஒரு மேடையில் போட்டு அரங்கேற்றணும்? இதெல்லாம் கோமாளி கூட்டங்கள் மட்டும்தான் செய்யும். சரி, இவர் யோக்கியமானவரா, ஏன் குஸ்தி போடக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் கூட உங்களுக்கு வரலாம். ஏன்னா அந்த கேள்விகள் இயல்பானது தான். ஆனால் இவர் எப்படிப்பட்டவருங்கிற பெருமையை முதல்ல நான் சொல்லிடுறேன். ரஷ்யா இருக்காங்கல்ல, அந்த நாட்டில் இருந்து புட்டின் அவர்கள் டைரெக்டாக இந்தியா வந்தப்போ இந்த ரஷ்யாவுக்கும் இந்த பதஞ்சலி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு இடையில ஒரு டைப் ஒன்று போட்டாங்க பாருங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லவா? பதஞ்சலி நிறுவனம் ரஷ்யாவோடு இணைந்து ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் உங்களுக்கு புரிய வைக்கும். முதுமையை தடுத்து இளமை காலத்திலும் வாழ்நாளையே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு பதஞ்சலி அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. நீங்கள் இடையில ஒரு காட்சி ஒன்று பார்த்துருப்பீங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின், வடகொரியாவினுடைய அதிபர் கிம், சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங், இவங்க 3 பேரும் சந்தித்து பேசும்போது மனிதனுடைய ஆயுட்காலத்தை 150 ஆண்டுகளாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜி ஜின்பிங் சொல்லும்போது, ஓ இட்ஸ் பாசிபிளா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வார்த்தையை கேப்சர் பண்ணி புட்டின் இந்தியா வரக்கூடிய நேரமாக பார்த்து பதஞ்சலி அப்படிங்கிற அந்த நிறுவனம் ரஷ்யாவையே ஏமாற்றி அவங்க கூட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. அதுக்கு இந்திய அரசும் துணையாக நிற்கிறதோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. சரி, இவங்க யோக்கியமானவங்களா இல்லை அயோக்கியமானவர்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஈஷா யோகா மையம். கஞ்சா குடிக்கும்பாங்க அந்தால, ரைட்டாக பாபா ராம்தேவ். இன்னமும் காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் கோயம்புத்தூரில் அந்தால் மேலே கேஸ் இருக்குது. சரியா? அவன் பக்கா கஞ்சா குடிக்கி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் ஏகப்பட்ட பேருக்கு தெரியும். சரியா? நல்ல ரிப்போர்ட்டர்ஸுக்கு. ரைட்டா? இப்போ என்னென்னா, இப்போ அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாத்தையும், கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி நிலத்தை அபகரித்த மாதிரியே இந்த பாபா ராம்தேவ் அப்படிங்கிற அந்த யோகா பண்ணக்கூடிய நபர் இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பேரில் ஹரியானாவில் ஆரவள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குது. நீங்கள் தீரன் அதிகாரம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே கோடிட்டுருப்பாங்க. ரைட்டா? அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் இருக்குல்ல, அந்த காடுகள் எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க. யார்? இந்த பாபா ராம்தேவ் அப்படிங்கிற நபரை சார்ந்த கூட்டம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க இயற்கையை பாதுகாக்கிறாங்களாம்.
வன பாதுகாப்பு சட்டத்தையும் மீறி அங்கே இயற்கையை கூறு போட்டு ரியல் எஸ்டேட்டாக விற்று அதில் வரக்கூடிய காசை அரசியல்வாதிகளோடு சேர்ந்து பங்கிட்டு கொள்வது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இதற்கான ஆதாரம் எங்கே இருக்குது பிரசாத் அப்படின்னு கேட்டால், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த செய்தி தாளில் கிடச்சிருக்கக்கூடிய விடயங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் பிஜேபிக்காரங்க கிடையாது. நம்ம கரெக்டாக சில விஷயங்களை சொல்லுவோம். ரைட்டா? சரி, அடுத்து நம்ம ஊர் பக்கம் வந்துடுவோம். ஹரியானாவை முடிச்சுட்டு இந்த கந்தன் மலை அப்படிங்கிற படம் நேற்றைய தினம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. ஒரு 18 மணி நேரம் ஆகுது நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில். சரி, எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை ஓட்டுறதுக்கு ஒரு தேட்டரு கூட தமிழ்நாட்டில் முன் வரலை. ஒத்த தேட்டரு கூட கிடைக்கல. அதான் ரொம்ப சோகத்திலும் சோகம். எதனால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை எடுத்த டைரக்டர், அதுக்கான ப்ரொடியூசர் யாருமே பெரிய அளவில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது போல யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அது நடித்தவர் யாருன்னு கேட்டால் ஹச் ராஜா. அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஒரு புனைப்பெயர் தான் தர்ம போராளி அப்படின்னு வச்சுருக்கார். சரிங்களா? சரி, ஹச் ராஜா நடிக்கக்கூடிய கந்தன் மலை அப்படிங்கிற படத்தை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாச்சு. இந்த கந்தன் மலை அப்படிங்கிற தலைப்பு எதனால் வச்சார் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையை பற்றிய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை வைத்து ஒரு பெரிய ஒரு மாயாஜாலத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடணும்னு நினச்சார். பட் அது பெருசாக நடக்கலை. சரி, தமிழ்நாட்டில் சீமான் மாதிரி திரள் நிதி கேட்டு, சீமான் எப்படி திரள் நிதி கேட்கும்போது ரொம்ப பவ்யமாக அப்படி கேட்பாப்புல, உங்களுடைய தமிழ் சொந்தங்கள் எங்களுக்காக நீங்கள் இந்த மேடையெல்லாம் போட்டு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன், பிரபாகரனுடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாப்புல. கழுத்துலாம் நீக்கிட்டு மூக்கைக்கெல்லாம் நோண்டிட்டு அதை பேசக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐயோ நம்ம கையில் 10 ரூபா இருக்குது, 5 ரூபா அண்ணனுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவிற்கு இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஹச் ராஜா அவர்களும் இப்போது மக்கள்கிட்ட நிதி கேட்குறாரு. கந்தன் மலையை வாழ வையுங்கள், இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆக்கணும்னா காசு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டியல் கொடுக்கறத தவிர இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு அறநிலையத்துறையை காலி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்டியலை ஒட்டுமொத்தமாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திருடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி தான் இவங்க இந்த மாதிரி படங்கள் எடுத்து அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலிமா காசு சம்பாரித்து தன்னுடைய வயிறு வளர்க்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதான் ஏற்கனவே உங்கள் ஆளுங்க கருவறைக்குள்ளே இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய திருடர்களும் கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு தான் இங்கே அறநிலையத்துறையை உருவாக்குறாங்க. அதையும் உடைச்சி, அதிகாரத்தை உடைச்சி, சட்டத்தை உடைச்சி இங்கே இருக்கக்கூடிய நீதியை குலைக்கிறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, எது எப்படியாக இருந்தாலும் இவ்வளோ தூரம் கந்தன் மலைன்னு ஒரு படம்லாம் எடுக்கிறீங்கல்ல, நீங்கள் ஏங்க அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் அந்த மக்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் ஒத்த பாஜகக்காரங்க கூட கலந்துக்கல, ஒரு ஆர்எஸ்எஸ் கூட கலந்துக்கல? இந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல. மதுரையில் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது அந்த மதுரை மண்ணை கெடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு மதுரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு எதிராக நின்றது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. பட் இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணது காவல்துறையோடு சேர்த்து தமிழக அரசு போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. எதனால் இது பண்ணாங்க அப்படின்னா, இங்கே சமணர் படுகை இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே அரிய வகையிலான சுரங்கங்கள் இருக்குது. சுரங்கங்கள்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் இன்றைக்கி நினைக்கிற மாதிரியான சுரங்கங்கள் கிடையாது. சமணர் படுக்கைகள், அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய சுரங்கங்கள், அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஊற்றுகள், நீரூற்றுகள் எல்லாமே நிறையா இருக்குது அப்படிங்கிறது அங்கே போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஃபுல்லாகவே பாறைக்கு அடியில் தண்ணி இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே போய் 2 உலகத்தை உரசுனா தங்கம் கிடச்ச வரலாறுகள்லாம் மதுரையில் இதே அரிட்டாப்பட்டி கிராமத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட பொண்ணு விளையக்கூடிய ஒரு பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அரிட்டாப்பட்டியை. இதெல்லாம் செவிவழி செய்திகளாக சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போது அரிட்டாப்பட்டி சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தன்னுடைய மலையை பாதுகாப்பதற்காக நடத்தினாங்க போராட்டம். இதை பார்த்து பயந்து போன மத்திய அரசு அந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய வேலையவே நிப்பாட்டினாங்க மக்கள் போராட்டத்தால். அப்போது இந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு தோணலை இல்லை. அப்போ நீங்களா ஏன் அந்த தூணில் போய் ஏற்றுங்கன்னு சொல்கிறீங்க? அதைத்தான் இப்போது நீதிமன்றமும் கேள்வி கேட்குது. திருப்பரங்குன்றத்தில் கல் தூணு தான் சொல்கிறாங்க, அது ஒரு தீபத்தூண்னு யாருமே சொல்லலை, அதுக்கான ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுறதுனால யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்வியை இப்போது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கேள்வியாக கேட்டிருக்காங்க. தனி நீதிபதியை தான்
ஆர்எஸ்எஸ் பாஜக விலைக்கு வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை திமுக காரங்க கேட்குறாங்க. அது அவங்களோட இஷ்டம். பட் அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. எங்கள் வீடு எங்களுடைய கோயில், மதுரைக்காரங்க தான் நம்ம. அப்போது எங்கள் வீடு எங்கள் கோயில் எங்கள் அறநிலையத்துறை இதை தூக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாங்கு அப்படின்னுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இதைத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள், பாஜகக்காரங்களும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அவங்களும் நம்ம அண்ணன் தம்பியாக தானே பழகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்காமல் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் மதுரை மண்ணை இப்படி குழப்பி விடணும் அப்படின்னு நினைக்கிறது சரியில்லைல்ல. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. நீ யார் கேள்வி கேட்க அப்படின்னு நம்மளை பார்த்து கூட சில பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீ நல்லது செய்கிறியா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. ஏன்னா நீ என் கூட சேர்ந்துருந்தால் பரவாயில்ல, என்னை ஆள்றதுக்கு முயற்சி பண்ணுற, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றணும்னு முயற்சி பண்ணுற, அப்போ ஏன் அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கேட்போம்ல. அது சரியாக இருந்தால் சாதாரணமாக செஞ்சுக்கோ, தப்பாக இருக்குது அப்படின்னா செய்யாதுன்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ நீங்கள் கெட்டவங்களா நல்லவங்களா அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு 6வது அறிவான பகுத்தறிவு எங்களுக்கு இருக்குது. அதனால் மதுரை மக்கள்லாம் சொல்கிறாங்க, அது தூண் அது வாட்டுக்கு இருக்கட்டும், நீங்கள் தூண் ஓரத்தில் போய் உட்காந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய வீடுகளில் போய் முதல்ல விளக்கேற்றுங்க, அதற்கு பிறகு மலை மேலே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம். அப்படியே கொஞ்சம் பீகார் பக்கம் போகுமா? பொம்பளை பிள்ளையை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க ஹிஜாப் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த அவங்கள இந்த ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க சேரை வச்சு. இத்தனைக்கும் தெரிஞ்ச பொம்பளை பிள்ளைய கூட கிடையாது, அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைய கூட கிடையாது, இன்னொரு வீட்டு பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு செயல் இந்த இடத்துல அரங்கேறி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? இது இப்படி இருக்க, இன்னொரு புறம் அவங்க தான் கேவலமான மக்களாக இருக்காங்கன்னா, அந்த கேவலமான மக்கள் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் தலைவனாக போய் அந்த மாநிலத்தில் முதல்வராக ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் பேர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அவனுடைய செஞ்ச செயல் அந்த மாதிரி. ஒரு பொம்பளை பிள்ளையை மதிக்காமல் அந்த பிள்ளையோட முகத்துலையும் உடல்லையும் கை வைக்கிறான். அவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை மேலே கை வச்சான் அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையோட முகத்தில் கை வச்சு முகத்தை திறந்து காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு முதல்வராக இருக்க அப்படின்னா நீ லஞ்ச லாவண்யம் பண்ணி ரோடு போடாத, காசை ஏமாற்றி தின்னு, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டை பேண்ட்டில் இருந்து இவனுக்கு முகச்சவரம் பண்ணுற வேலை வரைக்குமே எல்லாமே ஓசிச்சோறு. ரைட்டா? அப்படிப்பட்ட ஊரை ஏமாற்றி உலையில போட்டு ஒவ்வொரு கட்சிகளையும் போய் கூட்டணி வச்சு பிடுங்கி திங்கிற இந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய உடம்புல கை வச்சு முகத்தை இத்தனைக்கு படித்தவங்க, அவங்க பெண் டாக்டர், அப்படிப்பட்டவங்களுடைய ஹிஜாபை கலட்டும். இது எந்த வகையில் நியாயம்? இது மதச்சார்பற்ற அரசுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஒரு டாக்டர், இந்த லேடி ஒரு டாக்டர், அவங்க பணி நியமன ஆணை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. படித்தவங்களுக்கு எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது, செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு எழுதி வச்ச பூமி இது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசு புரியக்கூடிய ஒரு ஊழியர், நீ யார்? சிஎம் அப்படின்னா நீ தான் முதல் அடிமை, மக்களுடைய முதல் அடிமை, அவங்களுக்கு வேலை பார்க்கணும். நீ ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி, தினந்தோறும் நாங்கள் கொடுக்கக்கூடிய காசை வாங்கிட்டு எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய கடைநிலை தொண்டன். யார்? பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தான் அந்த மாநிலத்தினுடைய முதல் அமைச்சர் அல்ல, முதல் கூலி தொழிலாளி. யாருன்னா பீகாருடைய இந்த மண்ணின் மைந்தர் நிதிஷ்குமார் தான். அப்படிப்பட்டவர் என்னுடைய முதல் அடிமையை இப்படிப்பட்ட வேலையை பார்க்குதுன்னு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் இல்லையா? அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை கண்டிப்பாக பிரயோகிக்க தான் செய்வாங்க. இது நம்ம சொன்னதாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா பொம்பளை பிள்ளையோட நம்மளே இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க. ரைட்டா? அப்போ நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த நபர் பெண்ணுடைய ஹிஜாப்பை கலட்டி பார்த்தது தவறா சரியா? நீங்களே சொல்லுங்கள். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், இந்த நபர் இப்போ நிதிஷ்குமார் செஞ்சுருக்கக்கூடிய செயலை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்முடைய பார்வையில், இவருடைய பார்வையில் அது எப்படி சொல்கிறாரு? அது சரிதானே, கலட்டி பார்த்தா என்ன தப்பு, பின்ன தொட்டா பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாரு. எப்படி? இது அவர் கேட்ட கேள்வி. ரைட்டா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு பணி நியமன ஆணை வாங்கினாங்கல்ல, அவங்க இப்போ வேலைக்கே வரமாட்டாங்க, எங்கள் வேலையே வேண்டாம், அவங்க வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிறேங்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் நடந்த விஷயத்துக்கு பிறகு இவர்கிட்ட சொல்கிறாங்க.
இவர் ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு. அந்த பொண்ணு வேலைக்கு வந்தா என்ன, வேலைக்கு வராட்டி என்ன, நரகத்துக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுறாரு. இவரும் அந்த மத்திய அமைச்சர், இவர் மக்களுடைய அடிமை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இவர். அப்படின்னா யார் இவர்? மக்களுக்கான அடிமை. மக்கள் சொல்கிற வேலையை தான் இவங்க செஞ்சு கொடுக்கணும். கூலி தொழிலாளி தான், சரியா? ஆனால் பாருங்கள், நல்லா காசு சம்பாரித்து ஏமாற்றி சம்பாரித்து இன்றைக்கி சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சில விஷயங்களை கேட்குறாரு. அவர் கேட்குற விஷயங்கள் சிலது நியாயமாக கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா, விமான நிலையம் இப்போ அந்த பொண்ணு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முகத்தை மூடிட்டா போவாங்க, திறந்து தானே இது பண்ணுவாங்க, திறந்து காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணி நியமன ஆணை அப்படின்னு சொல்லி பெற வரும்போது முகத்தை திறந்து காட்டணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை. அப்படியே முகத்தை திறந்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களோட முகத்தில் போட்டிருக்கக்கூடிய துணியை நீங்கள் எடுங்க, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நிதிஷ்குமார் கேட்டிருக்கணும். அந்த அளவிற்கு அவருக்கு அறிவு இல்லை. இப்போ 6 அறிவும் 5 அறிவும் இருக்கக்கூடிய மனிதரா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கணும். இப்போ 5 அறிவு ஜீவன்கள் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு பசுமாடு இருக்குது, இல்லை ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்மளை அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மேலே பாசம் வைக்குதோ கோபமாக இருக்கோ, அதுவாக பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்மளை கடிச்சு வைக்கும், அந்த மாதிரி பண்ணும். ஆனால் இவர் 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதிஷ்குமார்கிட்ட அவங்க பணி நியமன ஆணை வாங்க வராங்க. பட் அவர் 5 அறிவு ஜீவனாக நடந்துப்பார் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதுல்ல, பாவம். ஸோ அந்த இடத்துல தான் இவர் எழுப்பின கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ விமான நிலையத்தில் செக் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முகத்தை ஓப்பன் பண்ணி காமிங்கம்மா, நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா படிச்சுவேன், இவங்களும் படிக்காத பாமர மக்கள் தான், முட்டா பசங்க தானே, அப்போ அப்படி தான் செய்வாங்க, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க முக்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவி. அவங்க சொல்கிறாங்க, இவங்க பேசக்கூடிய விஷயத்தப்போ எதிர்த்து கேள்வி கேட்குறதா பத்திரிகையாளர்களுடைய வேலையாக இருக்கே தவிர, அவங்க பேசுகிறத பொறுமையாக கேட்குறதுக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்களும் நிதிஷ்குமாருடைய கையாளாக இருக்கலாம். இவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மக்கள் ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு பீகாரில் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியினுடைய தலைவர் இவங்க பேர் இல்சிதா முக்தி அப்படிங்கிறது தான் இந்த லேடியினுடைய பேர். அவங்க நிதிஷ்குமார் செய்த செயல் அப்படிங்கிறதுக்கு மனிதத்தன்மையற்ற செயல், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணினுடைய உடலில் அவள் கை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று அந்த பொண்ணுக்காக வாதாடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க? நிதிஷுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் சரியா, நிதிஷனுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுடைய வாய்க்குள்ள பினாயில் ஊற்றி கழுவுனாதான் அதுவே சுத்தமாகும். அந்த அளவுக்கு நாத்தம் பிடிச்ச வாயாக இருக்குது உங்களுடைய வாயிலாம் அப்படின்னு சொல்லி நிதிஷுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை வசைபாடி இருக்காங்க. இப்படிலாம் பேசலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. எங்கள் சகோதரிகளின் ஹிஜாப் மீது கை வைக்காதே அப்படிங்கிறது தான் இவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தை. தொட துணியாதே அப்படிங்கிற வார்த்தை. அப்போ நிதிஷ்குமாரோடைய நோக்கம் அந்த ஹிஜாப்பை கலட்டுவதா, தொட முயற்சிப்பதா, அத்துமீறி அவர் அந்த செயலில் ஈடுபட்டிருக்காரா அப்படின்னு இவங்க கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த பெண் ஒரு மருத்துவருக்கே இந்நிலையா அப்படிங்கிறதையும் கொஸ்டினாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளை பின்ன பீகாருடைய முதல்வர் செய்த செயலுக்கு அந்த மக்கள் ஒன்று திணைந்து பீகாருடைய முதலமைச்சரை அடித்து உதைத்தார்கள் என்றால், அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா அதே மருத்துவர் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்போது அப்படிப்பட்ட மருத்துவரை போய் முகத்தை அப்படி எடுத்து பார்க்குறது, தொட துணிகிறது, எந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லாத மக்கள் பீகாரில் இன்னமும் வாழ்கிறாங்க. அந்த கல்வி அறிவு இல்லாத ஒரு கூட்டத்திலிருந்து ஒருத்தன் தலைவனானான்னா, முதல்வரானான்னா என்ன நிலைமை அப்படிங்கிறத நாடு இப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பீகாரில் உள்ள விஷயத்த சொன்னேன், ஹரியானாவில் பாபா ராம்தேவ் பண்ண விஷயத்த சொன்னேன், தமிழ்நாட்டில் கந்தன்மலை அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்து அவங்க செய்திருக்கக்கூடிய செயல்களையும் வரிசைப்படுத்தினேன். இவ்வளவத்தையும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் எப்போவுமே கொதறதுக்கு ரெடியாக இருக்குது.
அந்த குதறக்கூடிய கூட்டத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். 5 அறிவில் இருந்து 6வது அறிவான பகுத்தறிவை பயன்படுத்தி கொஞ்சமாவது யோசியுங்கள், உங்களுக்கு நல்ல புத்தி வரும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய விஷயங்களில் நாங்கள் ஏதாவது வார்த்தைகளை தவறாக பேசினோம் அப்படின்னா அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க, மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் மரண வேதனை படுக்கையில் ஒரு பெண் சித்திரவதையை அனுபவிக்கும் போது எங்களிடமிருந்து ஈவு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு எந்த காலத்திலையும் எதிர்பார்த்துறாதீங்க. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.